மதனாபிஷேக வல்லிப்புதுமை சொன்ன வேதாளக் கதை. விக்ரமாதித்த மன்னர் மறைந்த பின் அவர் அமர்ந்திருந்த 32 படிகளைக் கொண்ட நவரத்தின சிம்மாசனம் காலப்போக்கில் மண்ணுக்குள் புதைந்து போனது. பல ஆண்டுகள் கழித்து போஜ மகாராஜன் அந்த சிம்மாசனத்தை கண்டுபிடித்து அதை சுத்தம் செய்து பூஜைகள் செய்து அதில் அமரத் தயாரானார். ஒரு நாள் அதிகாலை நீராடி பூஜைகளை முடித்துவிட்டு அமைச்சர்களும் பெரியோர்களும் சூழ போஜர் சிம்மாசனத்தை நோக்கி வந்தார். முதல் படியை எளிதாக கடந்தார். ஆனால் இரண்டாம் படியில் கால் வைத்தவுடன் அங்கு காவலாக இருந்த மதனாபிஷேக வல்லிப்புதுமை சிரித்து அவரை தடுத்தது. நேற்று ரஞ்சித பதுமை சொன்ன கதைகளை மறந்துவிட்டீர்களா என்று கேட்டது. விக்ரமாதித்தனின் பெருமையையும் வீரத்தையும் கேட்ட பின்பும் நீங்கள் இந்த அரியணையில் அமர தகுதியுடையவரா என சோதித்தது. அது தொடர்ந்து விக்ரமாதித்தனுக்கு இருந்த தயை, ஈகை, இரக்கம் போன்ற நற்குணங்கள் உங்களிடம் உள்ளதா என்று கேட்டு ஒரு கதையை சொல்லத் தொடங்கியது. காளிக்கோவிலும் வேதாளமும். உச்சினி மாகாளி நகரத்திலிருந்து தொலைவில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு பழமையான காளிக்கோவில் இருந்தது. அதற்கருகில் ஒரு முருக்க மரம். அந்த மரத்தில் ஒரு வேதாளம் எப்போதும் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி ஞானசீலன் என்ற முனிவர் தவம் செய்து வந்தான். ஆனால் அவன் உண்மையான பக்தன் அல்ல. காளியையும் வேதாளத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உலகையே ஆள வேண்டும் என்ற பேராசை கொண்டவன். அவன் தவத்துக்கு மகிழ்ந்த காளிதேவி அவனுக்கு முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். அவன் பேராசையுடன் கூறினான், காளியின் அருள் எனக்கு மட்டும் வேண்டும். வேதாளம் என் அடிமையாக வேண்டும். எல்லா மன்னர்களும் எனக்கு கட்டுப்பட வேண்டும். விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தில் நான் அமர வேண்டும். என்றும் இளமை வேண்டும். தேவி சிரித்துக்கொண்டு, இவை அனைத்தும் வேண்டுமெனில் 1000 மன்னர்களின் தலைகளை யாகத்தில் பலியாக கொடு என்றாள். அதை கேட்டவுடன் அதுதானா, செய்துவிடுகிறேன் என்று அவன் உடனே சம்மதித்தான். வஞ்சக வேட்டை ஆரம்பம். அந்த முனிவன் ஒவ்வொரு சிற்றரசனையும் ஏமாற்றி யாகசாலைக்கு அழைத்து வந்து அவர்கள் வணங்கும் நேரத்தில் அவர்களின் தலைகளை வெட்டி பலியாகச் செய்தான். இவ்வாறு 999 மன்னர்களை கொன்றான். 1000வது பலியாக அவன் தேர்ந்தெடுத்தது விக்ரமாதித்தனை. அவரை நேரடியாக வெல்ல முடியாது என்பதை அறிந்ததால் அவன் வேடமிட்டு அரசவைக்குச் சென்றான். தன்னை ஞானசீல முனிவர் என்று அறிமுகப்படுத்தி தினமும் மன்னனை சந்தித்து ஒரு மாதுளம் பழம் கொடுத்துச் செல்வான். ஒரு நாள் அந்த பழம் வித்தியாசமாக இருப்பதை விக்ரமாதித்தன் கவனித்தார். அதை உடைத்தபோது உள்ளே விலைமதிப்பற்ற ரத்தினங்கள். அனைத்து பழங்களையும் உடைத்து பார்த்தபோது அவற்றில் எல்லாம் ரத்தினங்கள் இருந்தன. அப்போது அமைச்சரான பட்டி எச்சரித்தார், அண்ணா, இந்த முனிவன் சாதாரணன் அல்ல. அவன் உங்களை ஏமாற்ற திட்டமிட்டிருக்கிறான். சூழ்ச்சி வலை. சில நாட்கள் கழித்து முனிவன் மீண்டும் வந்து கிருஷ்ணபட்ச சதுர்தசி என்று என் யாகத்திற்கு வரவேண்டும் என்று அழைத்தான். விக்ரமாதித்தன் அதன் பின்னணி அறிய விரும்பி சம்மதித்தார். அன்றைய இரவு ஆயுதங்களுடன் அவர் காளிக்கோவிலை நோக்கிச் சென்றார். முனிவன் மகிழ்ச்சியுடன், அரசே, அருகிலுள்ள முருக்க மரத்தில் ஒரு வேதாளம் உள்ளது. அதை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்றான். வேதாளத்தை சந்தித்த மன்னன் விக்ரமாதித்தன் இருளை மீறிச் சென்று அந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை பிடித்து தோளில் சுமந்தார். அப்போது வேதாளம் பேசத் தொடங்கியது. ராஜனே, இந்த நீண்ட பயணத்தில் உமக்கு சலிப்பு வராமல் நான் ஒரு கதை சொல்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் கதை சொல்லும்போது நீ பேசக்கூடாது. பேசினால் நான் மீண்டும் மரத்திற்கே போய்விடுவேன். விக்ரமாதித்தன் அமைதியாக சம்மதித்தார். அவ்வாறு விடுகதைகளும் சோதனைகளும் நிறைந்த வேதாளக் கதைகள் தொடங்கின.